நான் தாம்மா தப்பு. முதல் நாள் நைட் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தப்ப உங்க மேல பழிய போட்டா பாத்தீங்களா? அப்பவே அவளை 2ல 1 பார்த்திருக்கணும். கல்யாணம் நின்ற கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயத்த அவ பண்ணிட்டாளே, என் மனசை கேட்கலம்மா. இனிமே நீங்க அவளை பத்தியும் பேச வேண்டாம், அவளை பத்தி என்கிட்டயும் பேச வேண்டாம். விட்டுருங்கம்மா. இங்க பாரு பரமா, கோவம் உன் கண்ணை மறைக்குது. இங்க பாரு, நான் கண்டிப்பா போய் இளமதிய பார்க்க தான் போறேன். அவ கால்ல விழுந்தாவது பரம நல்லவன்னு சொல்லி புரிய வச்சு உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன்பா. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நான் வரேன். வேணாம்மா, விட்டுருங்கம்மா. தயவு செஞ்சு அங்கெல்லாம் போகாதீங்க. என்ன தடுக்காத பரமா. வா ரஞ்சிதா. ரஞ்சிதம், நீங்களா சொல்லுங்களேன். அம்மா கலக்கிட்டீங்கம்மா. பரம கதறிட்டான். நீங்க வந்த ஸ்பீடுக்கு இந்நேரம் நேர இளமதி வீட்டுக்கு போய் அவ கால்ல விழுந்திருப்பீங்கன்னு அவ நினைச்சிட்டு இருப்பாமா. கொஞ்சம் கொஞ்சமா பரமனோட மண்டைய கழுவி உன்கிட்ட இருந்து பிரிச்சு எப்படி என்கிட்ட கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அவன் காலம் பூரா என் காலுக்கு அடியில அடிமையா தான் இருப்பான். நான் போக தான் போறேன். அந்த இளமதி கிட்ட பேசதான் போறேன். என்னமா சொல்றீங்க? ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா நிஜமாவே போறேன்னு சொல்றீங்க. நான் கண்டிப்பா பரமனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போய் நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம். பரம மனசுல அந்த இளமதி நிரந்தரமா இல்லாம போகணும்னா நான் அங்க போய் தான் ஆகணும். லீலாவதி, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும், புரியுதா? சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். நீங்க வாங்க. அம்மா இப்ப எதுக்குமா லீலாவதி கிட்ட பேசுனீங்க? விஷயம் இருக்கு, வா போலாம். சமந்தி, சமந்தி. எங்க வந்தீங்க? யார் யாருக்கு சம்பந்தி? எதுக்காக இங்க வந்தீங்க? என்னங்க சம்பந்தி, எதுக்கு இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? பாத்தீங்களாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க நம்ம வீடு தேடி வந்திருப்பாங்க. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி வராங்கன்னா மனசாட்சின்னு உனக்கு இருக்கானே தெரியலையே. இவங்கள பார்த்தாலே எனக்கு உடம்புல அப்படி நடுங்குது. என்னமாச்சு? இங்க பாருங்க, எந்த உறவு முறையும் கொண்டாடிக்கிட்டு இங்க வர வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட நான் ஏதோ பெரிய ஆளு பணக்காரின்னு கெத்து காட்டுறதுக்காகலாம் வரல. என் பையன் வாழ்க்கையை காப்பாத்துங்கன்னு பிச்சை கேட்டுதான் வந்திருக்கேன். என்ன இளமதி இவங்க இங்க வந்து இந்த நடிப்பு நடிக்கிறாங்க? என்னன்னு பாப்போம். மா, என்னம்மா இந்த ஒண்ணும் இல்லாத வீட்டுல வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க? என்னம்மா? அமைதியா பாரு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எங்களை கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க, போயிடுங்க. இல்ல, என்னால இங்க இருந்து போக முடியாது. எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என் பையன் பரம இளமதி கூட சேர்ந்து நல்லபடியா வாழணும். எனக்கு அதுதாங்க வேணும். நர்மதா, இது அத்தனையும் நடிப்பு. என்ன மாதிரி இந்த அம்மா பிளான் பண்ணி இங்க வந்து நடிக்குது பாத்தியா? பரம ஒரு கொலைகாரன். மறுபடியும் அவனை மருமகனை ஏத்துக்கிற அளவுக்கு மனப்பக்குவமெல்லாம் இல்லைங்க. அதுவும் எங்க பையனை துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அவனை போய் இளபதி புருஷனா எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க.
தயவு செஞ்சு போயிடுங்க. இங்க பாருங்க, நீங்கெல்லாம் பெரியவங்க. இப்படி ஒரேடியா என் பரமனை ஒதுக்குனீங்கன்னா அவன் என்னதான் பண்ணுவான்? இளமதி மேல அவன் ரொம்ப பெரிய வச்சிருக்கான். அவன் இளமதி கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமும் அவனை கொலைகாரன் கொலைகாரன் ஒதுக்காதீங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ போறாங்கன்றத பத்தி தான் நாம யோசிக்கணும். இங்க பாருங்க, அவன் நிச்சயமா கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ கொலை பண்ணத கண்ணால பார்த்தா அந்த கமலாமா சொன்னது பொய்யா? அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல, அங்க நீங்களும் தானே இருந்தீங்க. இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொலைகாரனுக்கு பறிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசாதீங்க. உங்களை நான் கெஞ்சு கேட்டுக்கிறேன். ஒரு அம்மாவா உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, என்ன பேசிட்டே இருக்கீங்க? வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்றீங்களா? ஐயோ, இவங்கள போய் இப்படி திட்டுறாங்க, தொலைச்சு கட்டிடுவாங்களே. நான் எங்கங்க கலாட்டா பண்றேன்? நான் கெஞ்சி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் ஏதோ கலாட்டா அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. தயவு செஞ்சு பரமணி இளமதியும் சேர்த்து வைக்க நீங்களாவது ஏதாவது பண்ணுங்கம்மா. அவனே ஒரு ரவுடி பொறுக்கி பைய, அவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, அப்புறம் ஏடா குடும்பம் ஏதாவது ஆயிட போகுது. லீலா, கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இவங்க ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. முதல்ல வெளியே போங்க, வெளியே போங்க. அவசரமா ஐயோ லீலா, என்ன இப்படி பண்ணிட்ட? என்னம்மா? போச்சு போச்சு போச்சு, அம்மா இன்னைக்கு செத்தாங்க. அம்மாக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏய், நான்லாம் அமைதியா இருக்க முடியாது. இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அசோக்க கொன்ன அந்த கொலைகாரனுக்கு பறிஞ்சு பேசுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா என் பையனை மட்டும் ஆதரவு இல்லாம விட்டுறாதீங்க. அவன் பாவம். அவன் மனசு முழுக்க இளமதி தான் இருக்கா. அவனை எப்படியாச்சும் இவ கூட சேர்த்து வைங்க. நர்மதா, இந்த அம்மா ஏதோ பெருசா பிளான் பண்ணுது. இங்க பாருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இருக்காது. முதல்ல வெளியே போங்க. ஏய், எங்க அம்மாவை எதிர்த்து பேசுவியா நீ? ஏய், கொன்னுடுவேன். எங்க வந்து யார மிரட்டிட்டு இருக்க? மரியாதையே வெளியே போங்க. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, நீ சாபம் கொடுத்துதான் எங்களுக்கு ஏதாவது ஆயிடும். கொலைகார குடும்பம், வெளியே போங்க. என்ன லீலா இப்படி பண்ணிட்ட? உங்களுக்கு தெரியாது, இவங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். இல்லன்னா நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. அம்மாக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு தைரியம் வந்தது? ஐயா, என்ன நீங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. போங்க. இல்லங்க, போங்க நான் வெளியே. என்ன சொல்றேன்னு போங்க சொல்றேன்ல. எங்க வெளியே போங்க. இளமதி, போங்க. அம்மா, அம்மா, போங்க.